11 நட்சத்திரங்களை பார்த்தோன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த உதாரணத்தை இங்க கொண்டு வராங்க பாருங்க. இன்னி நிச்சயமாக நான் ரஅய்து பார்த்தேன், ரஅய்து பார்த்தேன், அஹத அஷர கௌகபன், அஹத அஷர கௌகபன் 11 நட்சத்திரங்களை நான் பார்த்தேன். இதுல மேல சொன்ன மாதிரி அஷர் அப்படிங்கிற வார்த்தை இடம் பெற்றிருக்கு. அந்த அஷர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒன்றை இணைத்திருக்கின்றோம். அஹதுன்னு சொன்னா ஒன்று இல்லையா? ஒன்னை நாம் இணைத்திருக்கின்றோம். அப்படி ஒன்னை இணைச்சதுனால அதுக்கு பின்னாடி அஷருக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை வந்து கௌகபன் என்று இறுதியில நசபு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அதனுடைய அசல் நக்கீராவான இஸ்மு எப்படி இருக்கும்னா கௌகபுன். எப்படி இருக்கும்? கௌகபுன் நட்சத்திரங்கள், கௌகபுன் நட்சத்திரங்கள். அப்ப ஏன் கௌகபன் அப்படின்னு படிச்சிருக்கோம்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அஷர் இருக்குங்க. வெறுமனே அஷர் இருந்ததுனால மட்டும்தான் கௌகபன் படிச்சிருக்கோமான்னு கேட்டா இல்ல. அந்த அஷருக்கு முன்னாடி ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. அஷருக்கு முன்னாடி எது இணைக்கப்பட்டிருக்கு? ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. எனவே என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா கௌகபுன் என்ற நக்கீராவான இஸ்முக்கு கௌகபன் என்று நஸ்பு செய்து வந்திருக்கிறது. எந்த